ஹரி ஓம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் ஆர் சேஃப் அட் யுவர் ஹோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டைம் தென் எனி அதர் டு பி அ செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ஹெல்ப் த நேஷன் அவுட் ஆஃப் த கிரைசிஸ் இட் இஸ் இன். நம்ம எல்லாரும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யும்போது நம்மளும் முன்னேறுவோம், நாடும் முன்னேறுங்க. சின்மயா யுவ கேந்திரா கோயம்புத்தூர் சின்மயா மிஷன் இளைஞர்கள் குழு சார்பாக நான் ஆங்கர் மோகனா இன்னைக்கு இந்த பொன்னான மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் தற்சார்பே தன்னுயர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்கள் எல்லாரையும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே, தற்சார்பே தன்னுயர்வுனா என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களோட மைண்ட் வாய்ஸ் சத்தமாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்குங்க. ஓகே, தற்சார்பே தன்னுயர்வுனா என்ன, இந்த ஈவெண்ட் எதுக்காக, இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே வித்தவுட் எனி டிலே உங்களுக்காக ஒரு சூப்பரான லான்ச்சிங் போஸ்டர் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டில் லான்ச்சிங் போஸ்டர் இதோ உங்களுக்காக. ஸோ நீங்கள் போஸ்டரில் பார்த்த மாதிரி தற்சார்புக்கே தன்னுயர்வு அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் காம்படிஷன். இந்த ஆன்லைன் காம்படிஷன் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், உடுமல்பேட், பல்லடம், திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி அப்படிங்கிற 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக. இந்த இளைஞர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காம்படிஷன் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் காம்படிஷன் இருக்குது. ஓகே, இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா இதில் 2 லெவல் ஆஃப் கேட்டகரி இருக்குங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் பிஜி லெவல் ஒரு கேட்டகரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் அப்படின்னா இது குவிஸ் ரவுண்ட், உங்களோட நாலேஜ் லெவலை செக் பண்ணுறதுக்கான ஒரு ரவுண்ட். நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு குவிஸ் வரும். இதில் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ண போகிறாங்க. செகண்ட் ரவுண்ட் இஸ் அ டான் ரவுண்ட். டான் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? தற்சார்புக்கு ஒரு நிமிடம், எஸ், அ மினிட் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லணும்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தாங்க, அ செல்ஃப் ரிலையன்ட் யூத் லீட்ஸ் டு அ செல்ஃப் ரிலையன்ட் நேஷன். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் அந்த 100 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் தற்சார்புக்கு ஒரு நிமிடம் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் ஒரு மினிட்டில் நீங்கள் உங்களோட ஐடியாஸை நம்ம நேஷனுக்காக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஈச் கேட்டகரியில் ஒரு மினிட் உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட ஐடியாஸை அழகாக நீங்கள் டெலிவர் பண்ணலாம். இது நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லேயும் சொல்லலாம். ஸோ இது 2 லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி அதில் பேசலாம். ஓகே, இப்போ குறிப்பாக நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தற்சார்புனால உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய கொஷின், யாராவது முன்னேற்றிருக்காங்களா நாட்டை அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்தியாவிலேயே இருக்குது, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் நேஷன் பை பீயிங் அ செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ஹெல்பிங் த நேஷன் க்ரோ அலாங் வித் ஹெம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக நிறைய பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இனி எந்த விதமான ஒரு டிலேவும் இல்லாமல் உங்களுக்காக சின்மயா யுவ கேந்திரா கோயம்புத்தூர் proudly presents to you the first look of the promotional video for the தற்சார்பே தன்னுயர்வு.
வேறு லெவல். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி நாட்டில் தற்சார்பு ஆலையே வந்து பெரிய பெரிய எத்தனையோ பெருமையை வந்து நாட்டுக்கும் சேர்த்தி கொடுத்துருக்காங்க. அவங்களும் முன்னேறியிருக்காங்க, நாட்டையும் முன்னேற்றிருக்காங்க. அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு புதிய உத்வேகமே நம்ம இளைஞர்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இந்த இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கிராப் பண்ணி அவங்களும் முன்னேறும்போது ஆட்டோமேட்டிக்காக நாடும் வந்து முன்னேறுங்க. இந்த ஒரு அழகான மெசேஜை இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லைக் தற்சார்பே தன்னுயர்வு மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். இளைஞர்களுக்காக இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி தற்சார்புனால உயர்ந்தவங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ், இந்தியன் கான்ட்ரிபியூட்டர்ஸை பற்றி பார்த்தோம் வீடியோவில். செல்ஃப் ரியலண்ட் அச்சீவர்ஸ் நம்மளுக்காக ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக வராங்க. அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. Our first speaker for the evening is a self-reliant man. அவரின் தற்சார்பு பலத்தாலேயே தன்னுடைய கிராமத்தையே தற்சார்பாக்கிட்டாருங்க. When people in his of Odandurai did not have a house to stay in, he ensured the village moved towards complete sustenance and built houses for them all. When they had no electricity, he set up a windmill and ensured electricity for his village and supported even the government. A man who has inspired Tamil Nadu and leaders across the nation. சண்முகம் ஐயாவை வருக வருக என மனதார வரவேற்கிறோம். இந்த கோவை மாவட்டம் ஓடந்துறை ஊராட்சி வந்து இந்திய அளவில் ஒரு சிறந்த ஊராட்சி ஆகும். இந்த ஊராட்சி வந்து தற்சார்பு பெற்ற ஒரு ஊராட்சி இது. இந்த ஊராட்சியில் நான் பணியேற்ற காலத்தில் 1996 ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த ஒரு பஞ்சாயத்து தான் இது. எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தது. நான் பணியேற்ற உடனேயே முதல்ல குடிநீர் தன்னறிவு பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். குடிநீர் தன்னறிவு பண்ண பின்னாடி இந்த பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணணும், இபியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் தான் வந்து மின்காற்றாலை. இந்த மின்காற்றாலை வந்து இந்தியாவிலேயே முதல்ல உள்ளாட்சி அமைப்பில் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்மில் வந்து ஒரு வருஷத்துக்கு 6.25 லட்சம் யூனிட் தயார் பண்ணுது. ஒரு 4.5 லட்சம் யூனிட்டே என்னுடைய பஞ்சாயத்தினுடைய பொது உபயோகத்துக்கு போதுமானது. மீதியை வந்து இபி கொடுத்துடலாம். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர் பில் கட்ட வேண்டிய அவசியம் பஞ்சாயத்துக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் மின் வாரியத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் இப்போ பவர் பில் கட்டாமல் இப்போ கடன் வச்சுருக்காங்க பஞ்சாயத்துக்கு. ஆனால் இன்றைக்கி ஓடந்துறை பஞ்சாயத்துக்கு இபி கடங்காரனா இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இபி வந்து யாருக்கு கடங்காரு? ஊராட்சி கடங்கார். இதுதான் தற்சார்பு. இது மாதிரி அனைத்து கிராமங்களும் நீங்கள் நடைமுறைக்கு வந்துன்னா பவர் கட்டே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போது இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வேணும். தற்சார்பே தன் உயர்வே நாட்டின் உயர்வு. செல்ஃப் ரிலையண்ட் யூத் ஃபார் எ செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. நன்றி, வணக்கம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த கிராமத்தையே தன்னுடைய சுய சார்பில் உயர்த்திருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் தற்சார்பில் தான் வளரணும். நம்ம நாட்டின் இளைஞர்கள் எவ்வளோ முக்கியம்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஹப்பா, லைட் வந்துச்சு. அச்சிச்சோ, ஏனாச்சு எதுவுமே தெரியலையே. அச்சிச்சோ, கரண்ட்டு போச்சா? ஒன்றுமே தெரியலையே. ஒரு நிமிஷம் பார்க்கலனால இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. பார்வை இல்லாதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ. இந்த பார்வையை சரி செய்கிறவங்க தற்சார்புக்காகவே உழைத்து கொண்டு இருக்கும் ஒரு நிறுவனத்தை பற்றி பார்க்கலாமா? Our next speaker is Mr. Bharat Balasubramaniam, President of Operations and Administration, Shankara Eye Foundation, India. He is an administrator with the heart of an innovator. His community outreach team works with a singular motto of high volume, high quality eye care for the rural poor. Let us see what Bharat sir has to say for the youth of today. Hari Om. Being part of Shankara Eye Foundation India, I have seen the organization grow from a 2-room medical center to a hospital pan-India. It is a network of 11 eye hospitals spread across the country. Started off in a very small way in Coimbatore, and now with our hospitals across the nation, working on a very self-reliant model where 80% of the service is towards the needy who cannot afford to pay, and is sustainable by 20% of people who can afford to pay. So that's a very unique hybrid social enterprise model which has become successful and is also being replicated by other organizations. If this organization started in a very small way,
has covered such a vast country, I think nothing is impossible. For the youth, we believe that there are a couple of learnings from our experience. Take up your job with all passion that is possible. And if whatever you are doing, you do it passionately, the results are magnificent. Pursue excellence. So it's not just doing any job, look for excelling in it. And thirdly, have the perseverance. Never give up attitude. These have been the lessons, 3 very critical lessons that as an organization we have learned. And we wish the youngsters get inspired more and more and realize that nothing is impossible. A self-reliant youth for a self-reliant nation. Namma oru semma oru. Hari Om. Thank you so much, Bharat sir, for your wonderful words, and we hope that the youth of today are inspired by your words and take them as a call to action for the betterment of the nation. சுவாமி விவேகானந்தா, ஸ்ரீ நாராயண குரு, ஸ்ரீ ராமானுஜர், சுவாமி சின்மயானந்தா இவர்கள் எல்லாமே தன்னோட சுயசார்பில் தான் உயர்ந்து நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் குரல் கொடுத்து சேவை செய்தவர்கள். தன் சேவைனாலையும் தபஸ்னாலையும் நம்ம நாட்டினோட ஆன்மீக சக்தியை உலகத்துக்கு காட்டியவங்க இவங்க தான். இவங்களோட வரிசையில் நம்ம அடுத்த ஸ்பீக்கர் யார் அப்படின்னா, அகில இந்திய சின்மயா யுவ கேந்திராவின் தமிழ்நாடு கோஆர்டினேட்டர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அவங்களோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன மெசேஜ் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு, இளைஞர்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாங்களா? ஹரியோம். ஒரு காட்டில் ஒரு குருவி ஒரு மரத்தில் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்திருந்தது. ஒரு நாள் பெரிய மழையும் புயலும் அடிக்கும்போது அந்த மரத்தட்டில் ஒரு குரங்கு வந்து உட்கார்ந்தது. அப்போ அந்த குருவி கேட்டுதான், குரங்க, சிறிய வடிவத்தில் இருக்கிற நானே ஒரு அருமையான வீடு கட்டி கொண்டு வாழ்றேன்னு, இவ்வளவு பெரிய வடிவம் இருக்கக்கூடிய நீ ஒரு வீடு கட்டி கொண்டு வாழ்ந்தால் என்ன அப்படின்னு கேட்டது. அந்த குருவி கேட்டதே அதுதான் தற்சார்பு கொள்கையுடைய வாழ்க்கை. ஒரு குருவிக்கே தன்னுடைய தேவைகளை தன்னுடைய வேலைகளை தான் செய்து கொள்ளும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதன் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய வேலைகளையும் தானே செய்து கொள்ள வேண்டும். அது தனி மனிதனுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் அல்ல, ஒரு நாடும் அப்படிதான் செயல்பட வேண்டும். ஒரு நாடு தன்னுடைய இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய முன்னேற்றத்தை முன்னெடுக்க வேண்டும். சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார், ஜனங்கள்லாம் சேர்ந்து கும்பலா ஒரு இடத்துல வாழ்றதுக்கு பேர் நாடு இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரதேசத்துடைய முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டு பாடுபடும் போதுதான் அந்த பிரதேசத்துக்கு நாடு அப்படின்னு ஒரு அந்தஸ்தே வருகிறது. அந்த வகையில் இந்த பாரத தேசம் முன்னுக்கு வரணும், நம்முடைய நாடு முன்னுக்கு வரணும், ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இந்தியனும் இந்த ஒரு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட மனசுக்குள்ள எடுத்துக்கொண்டு நாம உழைத்தால் நாம தன்னிறைவு பெறுவோம். இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்ற ப்ராஜெக்ட சின்மயா யுவ கேந்திரா எடுத்து இதை செயல்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சார்பே தன்னுயர்வு, வோக்கல் ஃபார் லோக்கல், நம்ம ஊரு செம்ம ஊரு. நன்றி, வணக்கம். ஹரி ஓம். Hari Om Swamiji, and thank you for the inspiring everyone here with us today. சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா இல்ல அண்ணாதுரையா? We now move to the last speaker of the evening who needs a very little introduction. He is popularly known as the Moon Man of India. He is an Indian scientist working as a Vice President for Tamil Nadu State Council for Science and Technology. He is the Chairman Board of Governors, National Design and Research Forum, and has been the Director of ISRO Satellite Center, Bengaluru. And he has made a major contribution to both Chandrayaan-1 and Mangalyaan projects, and he is a Padma Shri awardee. So without further ado, let us welcome our next speaker for the evening, Dr. Mailsami Annadurai. தற்சார்பே தன்னிறைவு என்ற அந்த முழக்கம் இரத்த நாளங்களிலும் நாடி நரம்புகளிலும் புகுந்து ஒரு புத்துணர்வாக நம்மை புத்துலக படைக்கக்கூடிய ஒரு உறக்க முழக்கமாக இருக்கட்டும். ஆம், முடியுமா என்று கேட்கலாம். முடியாதது இல்லை நண்பர்களே. சிறிய மனமாற்றமும் அதற்கு தகுந்தபடி நம்முடைய செயல்களில் ஒரு மடைமாற்றம் இருந்தால் கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு தெரியும் அல்லவா, சரித்திரம் படைத்த நமது சந்திரயான் பயணம் திரும்ப திரும்ப பார்த்து நிலவை உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதனால் உண்மைதானே? அமெரிக்க வரையில் கொலம்பஸ் சென்றான். இருந்தும் அமெரிக்காவை கண்டது அமெரிக்க வெஸ்புகி. அதன் போலே நிலவில் இறங்கியவன் ஆம்ஸ்ட்ராங் எனினும் அறிவியல் முறையில் முதலாய் முழுதாய் நிலவை நிஜமாய் ஆய்ந்தவர் நாமே. நிலவை அளந்தோம், அதில் நீர் வளமும் அளந்தோம். இதை செய்த நாம் இளைஞர்க்கு இன்று அமெரிக்க கனவு வேண்டாம் என்போம். பெரியவர்களுக்கு சீன பொருள்களின் கனவுகள் வேண்டாமல் என்போம். இங்கே இந்திய மண்ணில்
ஏராளம் செய்வோம். நிலவனுயர் லட்சியம் கொண்டு நிலமகள் உயர நிலைகள் காண்போம். பிச்சை பிணிகள் இல்லாத வீடும் கல்லாதார் இல்லா கழிப்படை ஊரும் எளியோன் வெளியோன் இல்லாத நாடும் காண உழுவோன் உயரும் அறிவியல் காண்போம். வறண்ட பூமி வயல்வெளியாக வழிவகை செய்வோம். விளைபொருள் எல்லாம் வீணாகாது உணவாய் மாற்றும் உபாயம் காண்போம். கரியை கக்கா எரிபொருள் காண்போம். சாதனம் கொண்டு சாக்கடை துடைப்போம். மீன்வளம் கொண்டு மீனவர் குறைப்போம். அவர்க்கு ஆபத்தில்லா ஆழ்கடல் பயனும் இயந்திரம் கொண்டு இயல்பாய்ச் செய்வோம். நெய்பவன் வீட்டில் நெய்மணம் சேர்ப்போம். கடுங்குளிர் பணியில் கடமையாற்றும் படைகளுக்காக கோள்கள் கொண்டு செயற்கை கோள்கள் கொண்டு எல்லை காப்போம். தாய்மொழி கல்வி தாய்ப்பால் போலே அதை தாய்சேய் உணர வழிவகை காண்போம். சரியான கல்வி சமமான முறையில் எல்லாருக்கும் சேர சாத்தியமாக்கும் பொறிகள் கண்டு வழிமுறை செய்வோம். தண்ணீர் இல்லா தாகம் ஒழிய வெள்ளக்காடும் இல்லாதொழிய இயற்கை கிடந்து வழிமுறை கண்டு நதிகளை எல்லாம் ஒன்றாய் சேர்ப்போம். தகுதிக்கேற்ற வேலைகள் படைப்போம். வாழ்வோர்க்கெல்லாம் வாழ்விடம் கொடுப்போம். கனிகள் காய்க்கும் மரங்கள் நடுவோம். வானில் பறக்க விமானம் செய்வோம். நம் நாட்டு வானில் பறக்க நமது விமானங்களை நாமே செய்வோம். பாவலர் உழைப்பு பாரதம் உயர்த்த காவலரெல்லாம் சோதரராக கலைப்பணி செய்வோர் கண்ணியம் சேர்க்க அரசியல் பணி அறப்பணியாக ஆசிரிய பணியும் ஆங்கொன்றாக என எல்லா துறையிலும் ஏற்றம் கண்டு நினைவு பயணம் நிஜமனச் செய்வோம். ஆம், தற்சார்பால் தன்னுயர்வு அடைவோம். நிலவின் உயரத்திற்கு எல்லா துறைகளிலும் நாம் செல்வோம். வாருங்கள் தோழர்களே, வாருங்கள். வளர்ந்த இந்தியாவில் தன்னிறைவு கடந்த அந்த இந்தியாவில் எல்லாரும் சேர்ந்து செல்லாரும் செய்ய அனைவரும் கைகோர்த்து செல்வோம். நன்றி, வணக்கம். தற்சார்பே தன்னுயர்வு, an initiative by Chinmaya Yuvakendra, Coimbatore. That was Dr. Mailsami Annadurai, ladies and gentlemen, and I hope we can all be inspired by his word and do as he did to take his country to places we did not think it would go. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி நீங்களும் எல்லாரும் வளர்வீங்கன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இதோட நம்ம நிகழ்ச்சியோட எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஐ தேங்க் ஆல் ஆஃப் அஸ் ஹூ வேர் ப்ரெசன்ட் வித் அஸ் ஃபார் த லான்ச் ஈவெண்ட் தற்சார்பே தன்னுயர்வு. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமல்பேட், திருப்பூர், ஈரோடு மற்றும் பல்லடம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா இளைஞர்களுமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃப்ரைடே cbe.chyk யூடியூப் சேனலில் இன்றைக்கி பேசின ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே செல்ஃப் ரிலையன்ட் பீப்புளோட வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து cbe.chyk அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ்க்காக. இந்த ப்ரோக்ராம்க்கு சப்போர்ட் பண்ணுற சக்தி மசாலா ஈரோடு, விவேகாலயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் மற்றும் ஸ்ரீவத்சா ரியாலிட்டி கோயம்புத்தூருக்கு சின்மயா யுவகேந்திராவின் சார்பாக நன்றிகளை நாங்கள் வந்து தெரிவித்துக்கொள்கிறோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்சார்பே தன்னுயர்வு, கோ வோக்கல் ஃபார் லோக்கல். நம்ம ஊர் செம ஊர். நான் தான் உங்கள் ஆங்கர் மோகனா, சைனிங் ஆஃப் ஃபார் த ஈவினிங். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.